2026 தமிழ் புத்தாண்டு மேசராசிக்கு எப்படி இருக்க போகுது இதைத்தான் இதில் பார்க்க போகிறோம். தயாராக இருங்க. திருமணம் நடக்குமா இந்த 2026 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நடக்கும். அது உங்களுக்கு இல்லை, உங்களுடைய சகோதரனுக்காக இருக்கும். உங்களுக்கு சகோதரனே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதோடு சேர்த்து வேலையில் எங்கேயாவது மாறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாறிக்கலாம். காலில் அடிபடாமல் பார்த்துக்குங்க. வேலை விஷயமாக அதிகமான அலைச்சல் இருக்கிறது, திடீர்னு வேலையிலேருந்து தூக்கி எறியப்படுறது, அப்புறம் புது வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகள் போனாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமாகத்தான் இருக்கும். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே பெரிய தொல்லையாக இருப்பாங்க. இல்லைனா அவங்களுக்கு தான் ஏதாவது ஒரு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அண்ணன், சித்தப்பா, அப்பா வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும். தொழில் ரீதியான கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது இருக்க போகுது. நண்பர்கள், காதல், இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு அற்புதமான காலகட்டங்களாக அமையும். குறிப்பாக போலீஸ் துறை, சிறைத்துறை, நிர்வாகம், அதை தொடர்ந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, வீடு கட்டுறவங்க, கட்டிட மேஸ்திரி, இரும்பு தொழில், இதை ஒட்டி வரக்கூடிய எல்லாருடைய தொழில் வாழ்க்கையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கரண்ட்டு வேலை செய்கிறவங்க, பெரிய பெரிய இயந்திரங்களை வச்சு வேலை செய்கிறவங்க, லேத்து பற்ற, இரும்பு, கல், மண், ஜல்லி, இதை ஒட்டி வரக்கூடிய எல்லா தொழில்களுமே சூப்பராக இருக்கும். இதை ஒட்டி வரக்கூடிய தொழில்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் சூப்பரான பொன்னான காலம். அதோடு சேர்த்து பார்ட்னர்ஸோடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்ட்னர் வகையில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும். கூடவே சேர்ந்து சகோதரன் வகையில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும். கூடவே சேர்ந்து உங்களுக்கு நண்பர் வகையிலையும் ஏதாவது சிக்கல்கள், துரோகங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் வரும். தொழில் நல்லா இருக்கும், இன்னொரு பக்கம் உறவு கெடும். அதோடு சேர்த்து பல்லு, எலும்பு, ரத்தம், இது போன்ற விஷயத்துக்கு நீங்கள் வைத்தியம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம். உஷாராக இருங்க, கவனமாக இருங்க. அதோடு சேர்த்து உங்கள் தொழில் வாழ்க்கை சூப்பராக இருக்கிறதுனால வீறுநடை போட்டு நீங்கள் எழுந்து போகலாம்.